ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனஸ்தீஷியா வந்து தூங்க வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அதுக்காக படிக்கிறது தான் வந்து இந்த கோர்ஸு. அதில் என்னென்ன சர்ஜரிஸ்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக், ஐஸ், நியூரோ, என்டனு இந்த மாதிரியான சர்ஜரிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஆப்ரேஷன் தேட்டரில் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தியாலஜிஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே டெடிக்கேட்டடான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே லிமிட்டட் பேப்பர் தான் இருக்கும். அது ஆனால் நிறைய விஷயங்களை வந்து அந்த இதில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years வருது. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வருதுங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் மஸ்ட்டு வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஒரு ரெகக்னைஸ்ட் போர்டில் தாங்க படிச்சிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து கோர் சப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வரும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் ஜென்ரல் சைக்காலஜி, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி வரும். செமஸ்டர் 3ல் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்ளைட் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிசன் ரெலவென்ட் டு அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இன்ட்ரடக்ஷன் டு அனஸ்தீஷியா டெக்னாலஜி வரும். செமஸ்டர் 4ல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சிஎஸ்எஸ்டி ப்ரொசீஜர்ஸ், அனஸ்தீஷியா டெக்னாலஜி கிளினிக்கல், அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்ளைட், அப்புறம் கிளினிக்கல் ட்ரைனிங் இருக்கும். செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அப்புறம் போஸ்ட் அனஸ்தீஷியா கேர் யூனிட், அனஸ்தீஷியா டெக்னாலஜி கிளினிக்கல் 2, அனஸ்தீஷியா டெக்னாலஜி அப்ளைட் டு கிளினிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் செமஸ்டர் 6ல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும், அனஸ்தீஷியா டெக்னாலஜி அட்வான்ஸ்ட், அனஸ்தீஷியா ஃபார் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரிஸ், ரீஜனல் அனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸ், கிளினிக்கல் ட்ரைனிங்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வருங்க இந்த கோர்ஸில். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000ல் இருந்து 1,50,000 வரைக்குமே பெர் இயருக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீஷியா டெக்னீஷியன் ஆகலாம், மெடிக்கல் கன்சல்டன்ட் ஆகலாம், அனஸ்தட்டிஸ்ட் ஆகலாம், அசோசியேட் கன்சல்டன்ட்னு இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம போகலாம். அதே மாதிரி ஆவரேஜான ஆனுவல் சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsல இருந்து 6 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.